குறிப்பா முதல் நூற்றாண்டு திருச்சபையை சேர்ந்தவங்களை பார்த்தா, இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனார், அவர் வந்து விடுவார் என்று சொன்ன உடனே அவர் அடுத்த வாரத்திலே வந்துருவார் நினைச்சாங்க, அல்லது அடுத்த வருஷத்திலே வந்துருவார் நினைச்சாங்க, சீக்கிரம் வந்துருவார் நினைச்சாங்க. ஆகவே அவர்கள் சபையில் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்த்துவதையே இயேசு வருகிறார் என்பதை சொல்லி வாழ்த்தினார்கள். ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது மாரநாதா என்று வாழ்த்தினார்கள். மாரநாதா என்றால் இயேசு வருகிறார் என்று பொருள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபத்தில் எல்லாம் தங்களுடைய கண்கள் காண அப்போதே அவருடைய வருகை நடந்துவிடும் என்று சொல்லி ஆவலா எதிர்பார்த்திருந்தாங்க. அதை போதித்தார்கள், பேசினார்கள், பிரசங்கித்தார்கள். இவைகள் எல்லாம் வெந்து உருகி மடமடவென்று அழிந்து போய்விடும் என்று. கொஞ்ச காலம் கழித்து விஞ்ஞான யுகம் பிறந்தது. விஞ்ஞான மறுமலர்ச்சி உண்டாயிற்று. தொழில் புரட்சி தோன்றிற்று. எந்திரமயமான காலம் வந்தது. விஞ்ஞானத்திலே அதீதமான வளர்ச்சியும் நாட்டம் வந்தது. விஞ்ஞானிகள் கடந்து வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி காலத்தை பற்றி பேசுகிறவர்களை கண்டு ஏளனம் பண்ணி சொன்னாங்க. ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? ஏன் மக்களுடைய மனசை கலங்க பண்றீங்க? உலகமெல்லாம் அழியாது. மனிதர்களுக்கு அதை சொல்றதுனால மனிதனுடைய இருதயம் கலங்கி போகுது. இயேசு வரப்போகிறார், உலகம் அழிய போகுதுன்னு சொல்றீங்க. உலகத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டோம். உலகத்துல இருக்கிற மண்ணு, மணலு, களிமண்ணு, உலகத்துல இருக்கிற தண்ணி, காத்து, உலகத்திற்கு வரக்கூடிய சூரியனுடைய கதிர்கள், இவைகள் எல்லாவற்றையும் அளந்து பார்த்துட்டோம். எல்லா மனிதர்களும் சுவாசித்தாலுமே பூமியில் 25 கோடி வருஷங்களுக்கு போதுமான பிராணவாயு இருக்கிறது. எல்லா மனிதர்கள் குடித்தாலுமே அவர்கள் குடித்து தீர்க்க முடியாத அளவிற்கு 25 கோடி ஆண்டுகளுக்கு போதுமான அளவிற்கு தண்ணீர் வசதி இருக்கிறது. அவர்கள் எத்தனை தான் அவர்கள் சுவாசித்தாலுமே அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கொடுக்க ஏறத்தாழ 25 கோடி வருடங்களுக்கு இந்த உலகம் நீடித்த காலம் நிலைத்திருக்கும் என்று நாங்க உத்தரவாதம் கொடுக்க முடியும். நாங்க கொஞ்ச நாள் போயிற்று. சபை ஆரம்பத்தில் காண்பித்த வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்துக் கொள்ள ஆரம்பித்தது. வருகை குறித்த செய்தி மறந்து விட்டார்கள். இயேசு வருவார் என்று சொன்ன காரியத்தை எதிர்பார்த்து கடைசியில் அவர் வரவே மாட்டார் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சபையிலே வருகை குறித்த செய்திகள் ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டன. அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய உள்ளத்துல இயேசு சீக்கிரம் வருவார் என்கிற நினைவு கொஞ்சம் கொஞ்சமாய் மறந்து போக ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களாய் ஆராய்ந்து கொண்டிருந்தவர்கள் பூமிக்கு திடீர் என்று தோன்றும் ஆபத்துகளை காண ஆரம்பித்தார்கள். பூமியில் ஏன் ஆங்காங்கே நிலநடுக்கங்கள் தோன்றுகிறது என்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. சமுத்திரம் அலை முழக்கமாய் இருக்கிறதை ஆராய ஆரம்பித்தார்கள். பூமியை சுற்றிலும் ஏராளமான வேறு வேறு புதிய புதிய கிரகங்களும் கற்களும் புறப்பட்டு வருகிறதை பார்த்தாங்க. பூமியிலே ஆங்காங்கே நிகழும் இயற்கையினுடைய மாற்றங்களை பார்த்தாங்க. இப்போ மதவாதிகள் அல்லது கர்த்தருடைய பிரசங்கியார்கள், போதகர்கள், விசுவாசிகள் தங்கள் வாயை அடைத்துக் கொள்ள விஞ்ஞானிகள் தன் வாயை திறந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பூமியிலே தொடர்ந்து அடுத்து நடக்கும் ஆபத்துகளையும், பூமியின் இயற்கையில் உண்டாகும் சடுதி மாற்றங்களையும், வானத்திலிருந்து வரக்கூடிய வெவ்வேறு விதமான கதிர்களுடைய தோற்றத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூமியில எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். பூமி எந்த நேரமும் அழிந்து போகலாம். பூமி தன் கடைசி சுற்றில் எந்த நிமிஷமும் வந்து நிற்கலாம் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். வேதம் சொல்லுது, பூமி தன்னுடைய கடைசி சுற்றில் கடைசி வரும் பொழுது அதில் நடக்கக்கூடிய அடையாளங்கள் என்று கர்த்தர் உணர்த்தி காண்பித்ததெல்லாம் நம் கண்கள் காண இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜாதிகளுக்கு விரோதமா ஜாதிகள் எழும்புகிறது இந்த காலத்துல தான். உலகத்தில் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மனிதர்களுக்கு நடுவிலே பிரிவினைகள், மனிதர்களுக்கு நடுவிலே பிரச்சனைகள், மனிதர்களுக்கு நடுவிலே சண்டைகள், மனிதர்களுக்கு நடுவிலே யுத்தங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். மனிதர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வெள்ளம் தங்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்ட காலம் நிறைவேறுகிறது. இந்த கடைசி காலமாய்த்தான் இருக்கிறது. உங்கள் கண்கள் திறந்து உங்களை சுற்றிலும் நடக்கிறத பார்க்கணும். உங்கள் கண்கள் திறந்து நம்மை சுற்றிலும் இயற்கையிலும் பூமியிலும் நடக்கிற மாற்றங்களை பார்க்கணும். சபைகளில் நடக்கிற மாற்றங்களை பார்க்கணும். மனிதர்களுடைய இருதயத்தில் தோன்றுகிற மாற்றங்களை பார்க்கணும். இவைகள் எல்லாம் ஏற்கனவே கர்த்தருடைய வேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நடக்க வேண்டியதே, இதெல்லாம் வர வேண்டியதே. ஏனென்றால் இது கடைசி காலத்தின் நிகழ்வுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசி காலத்துல இதோ தேவன் வரப்போவதற்கு முன்பாக ஒரு பெரிய ராக்காலம் இந்த பூமியில வருமா? அதற்கு முன்பாக வெளிச்சம் என்பது பிரகாசித்து
கர்த்தருடைய வருகைக்கு முன்பாய் ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தர் இந்த கடைசி காலத்துலதான் தீர்க்கதரிசிகளின் வாய்களை திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் தான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் கர்த்தர் தம்முடைய திருச்சபைகளை நிரப்ப போகிறார். ஆனா பிசாசு என்ன செய்வான் என்றால், அதற்கு முன்பாக எந்த ஒரு ஊழியம் எழும்ப போகுதோ அந்த ஊழியத்தை குறித்த ஒரு தவறான போதகனைகளை, தவறான கிரியைகளை மக்கள் மனதிலே நடுவிலே விதைத்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளாமலும் அவர்கள் தேவனுக்குள்ளே வளர முடியாமலும் அவர்களை தடை செய்வதற்குண்டான முயற்சிகளிலே இறங்குவார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கடைசி காலம் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை எழுப்புகிற காலம். எந்த ஊழியக்காரன், எந்த பத்திரிகைக்காரன், யார் வந்து கடைசி காலங்களில் கர்த்தர் பேச மாட்டார், தீர்க்க தரிசனம் ஒழிந்து போன்னு சொன்னா நீங்க அதை நம்பாதீங்க. ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அல்லேலூயா. இது கடைசி காலமானால் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். கடைசி நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அடையாளங்களில் பிரதானமான அடையாளம், உங்கள் வாலிபர்களின் கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு சொல்றாங்க தரிசனம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா கற்பனை, அதெல்லாம் மென்டல் பிக்சர்ஸ், சும்மா கண்ணை மூடிட்டு ஏதோ கற்பனையாக தங்களுக்கு தெரிகிறதை வந்து மேடைகளிலே சொல்லுகிறார். இல்ல, கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஆண்டவராகிய கர்த்தர் வாய் திறந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு உரைத்திருக்கிற வாக்குத்தத்தம் நிறைந்த அடையாளம் இதுவே. உன் வாலிபர்களின் கண்கள் திறக்கப்படும், உன் சபையின் கண்கள் திறக்கப்படும், உன் குமாரர்களின் கண்கள் திறக்கப்படும், உன் குமாரத்திகளின் கண்கள் திறக்கப்படும். அவர்கள் கண்கள் திறந்து தரிசனங்களை பார்ப்பாங்களாம். இது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கணும். உங்கள் வாலிபர்கள் தரிசிக்கிறவர்களாக மாறணும். அப்படியானால் இன்றைக்கு தரிசனங்கள் ஒளிந்து போச்சுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? அது எப்படி நடக்கும்? இயேசு சொன்னதை நம்புகிறோமா? ஒரு மனிதன் சொல்லுகிறதை நம்புகிறோமா? அவன் எவ்வளவு பெரிய வியாக்கியானியாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நிபுணனாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஞானியாய் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசுவை நாம் நம்புகிறோம். இயேசுவைத்தான் நம்புறோம். அவர் சொன்னா சொன்னதுதான், அவர் எழுதுனதுதான். அவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே ஜனங்களுடைய கண்கள் தரிசிக்கும்படிக்காக திறக்கும். உன் வாலிபனின் கண்கள் திறக்கும், உன் வீட்டில் இருக்கிற வாலிப குமாரத்தின் கண் திறக்கும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை ஊற்றும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்து தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் என் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்றார். அல்லேலூயா. இனி ஊழியக்காரர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற காலம் வரும். அது வந்தாதான் அது கடைசி நாட்கள் என்று பொருள். அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரனும், நீங்க சபை நடத்தலாம், ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஒரு போதகரா இருக்கலாம், ஆனா நீங்க தீர்க்க தரிசன பாஸ்டரா தான் இருக்க முடியும். இனிமேல நீங்கள் ஒருவேளை ஒரு போதகராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கடைசி காலங்களில் தீர்க்க தரிசன போதகனாய்த்தான் இருக்க முடியும். நீங்கள் ஒரு சுவிசேஷகனாய் அழைக்கப்பட்டிருக்கலாம், சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். நீ இனிமே தீர்க்க தரிசன சுவிசேஷகனாய்த்தான் இருக்க முடியும். ஆகவே இனி வருகிற கடைசி காலங்கள்ல கர்த்தர் தம்முடைய ஜனங்களோட பேச விரும்புகிறார். கடைசி நாட்கள் தான் நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இனி அடுத்து என்ன சம்பவிக்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்தி காண்பிக்க விரும்புகிறார். மிலிட்டரியில, ராணுவத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி வழியாக நிறைய சிக்னல்ஸ் வரும். ஒரு சின்ன சின்ன ரேடியோ கருவிகள் வச்சிருப்பாங்க. ராணுவத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும், ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த படைகளை நடத்தக்கூடிய பெரிய அதிகாரிகளும், கர்னல் போன்றவர்களும், அவர்களும் ஒரு ரேடியோ கருவிகளை வச்சிருப்பாங்க. அந்த கருவிகளில் இப்ப போய் நீங்க பாத்தீங்கன்னா எதையாவது பேசி கொண்டிருப்பாங்க. சாப்பிட்டாச்சா, டீ குடிச்சாச்சா, உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க, லெட்டர் வந்துச்சான்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கருவிகளுடைய உண்மையான உபயோகம் எப்பொழுது தெரியுமா? யுத்தம் நடக்கிற நேரத்துல, சண்டை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. எந்த சோல்ஜரும், எந்த படை ராணுவ வீரரும், ராணுவ தலைவரும்
தன் ரேடியோ கருவிகளை அணைக்கவே கூடாது. எப்பவுமே அது ஆக்டிவேஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். மற்ற நாட்கள்ல படையில சண்டை இல்லாத நேரத்துல நீங்கள் ராத்திரில அணைச்சு வச்சிடலாம் ஒருவேளை. ஆனா ராணுவ வீரர்கள் படையில யுத்தம் நடக்கும் பொழுது, பார்டர்ல சண்டை நடக்கும் பொழுது அவங்க கையில வச்சிருக்கிற ரேடியோ கருவியை அணைச்சு வைக்கவே கூடாதான். ஏன் அப்படி சொல்லி கேட்டேன். என்னுடைய நண்பர் ஒருவர் ராணுவத்துல ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, ஏன்னா அது பதட்டம் நிறைந்த யுத்த நேரத்தில், கடைசி நேரத்துல, சண்டை நேரத்துல எந்த நேரத்திலும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். லெப்ட்ல போ, ரைட்ல வா, அங்கே வீரர்கள் அங்கே காத்திருக்கிறாங்க, இங்கே எதிரிகள் பதிவிட இருக்கிறாங்க, இந்த பக்கம் போகக்கூடாது, அந்த பக்கத்துல வெடிகுண்டுகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி எனி டைம் செய்திகள் வந்து கொண்டே இருக்குமா. ஒரு ராணுவத்திலேயே அவர்கள் நடக்கிற அந்த சண்டையிலேயே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ரேடியோ கருவிகளை அணைக்க முடியாதபடி எப்பொழுது பார்த்தாலும் அவர்களுக்கு செய்திகளும் இன்ஸ்ட்ரக்ஷன்களும் வந்து கொண்டே இருக்குமானா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்துல கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு ரேடியோ கருவிகளை கொடுத்திருக்கிறார். அந்த கருவிக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. உங்க எல்லாருக்குள்ள அந்த ரேடியோ இருக்குது. இது என்ன செய்யும்? கர்த்தர் பேசுகிற வார்த்தையை அந்த ஃப்ரீக்வன்சில அதிலிருந்து பிடித்து கொண்டு ஈர்த்து கொண்டு வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்குத்தான் அந்த அபிஷேகம். இந்த அபிஷேகம் உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய கிரியைகள் எங்கெங்கே நடந்தாலும் இந்த அபிஷேகம் அதை நோக்கி உங்களை ஈர்த்து கொண்டு கடந்து போய்விடும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வந்தா இந்த அபிஷேகம் அதை அப்படியே உங்களுக்குள் ஈர்த்து, ஒரு ரேடியோ கருவி ஈர்த்து தருவதை போல உங்களுக்குள் அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குதான் அபிஷேகம். இல்லாவிட்டால் பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்காக? சும்மா கைதட்டுவதற்காகவா? அல்லது நமக்கு புரியாத மொழிகளில் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வீட்டுக்கு போவதற்காகவா? அல்லது விளையாட்டிற்காகவா? ஒருவர் சொன்னால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு அடையாளத்திற்காக. நம்ம பரலோகத்துக்கு போகும்பொழுது இந்த பரிசுத்தாவை எடுத்து காமிக்கணுமா? அப்படி பாத்தீங்களா, இருக்கு, வச்சிருக்கேன், ஐடி பார்த்துட்டு சொல்லுவார, ஓ அப்படியா, நீ இந்த சபையை சேர்ந்தவனா, பரிசுத்தாவ அபிஷேகம் எல்லாம் சரியா வச்சிருக்கியாப்பா, சேதம் இல்லாம? ஆமா வச்சிருக்கேன், ஓகே யூ கேன் கோ, உள்ள போ அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்காகவா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கணும்? அதற்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துடலாமே ஒரு மனிதனுக்கு. கர்த்தர் அதற்கு தரவில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்தை உனக்கு அறிவிப்பார். தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பார்த்த எல்லா ரகசியங்களையும் உனக்கு அவர் வெளிப்படுத்துவார். அவர் உன்னோட தங்கி, உன்னோட பேசி, உன்னோட வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு அபிஷேகம். அந்த அபிஷேகம். அப்ப அந்த அபிஷேகம் நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்து விட்டார். பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். அவர் வார்த்தை வந்தவுடன் இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா? ஒரு ரேடியோ கருவிகளை வைத்திருக்கும் பொழுது அதை ஈர்த்து கொள்ளுமா போல. கர்த்தருடைய வார்த்தை உலகம் முழுவதிலும் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் தான் இந்த உலகம் மூடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பேசுகிற சப்தம் உலகம் முழுவதிலும் தான் எதிரொலிக்கிறது. நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ரேடியோ அலைகள் இந்த இடத்துல மிதந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல ரேடியோ அலைகள் இருக்கிறது. ஆனா அதை நீங்கள் கேட்க வேண்டுமானால் உங்க கையில ஒரு ரேடியோ இருக்கணும். அந்த ரேடியோவை நீங்கள் அந்த குறிப்பிட்ட அளவில் செட் பண்ணும் பொழுது இந்த இடத்தில் மிதந்து கொண்டிருக்கிற ரேடியோ கதிர்களில் வரக்கூடிய சப்தத்தை மாத்திரம் பிரித்தது உங்களுக்கு தருகிறது. அல்லேலூயா. நீங்க ரேடியோ போட்ட உடனே அங்க ஆள் பேசுறது இல்ல, அந்த ஆள் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்க ரேடியோ போட்ட உடனே இந்த இடத்தில் மிதந்து கொண்டிருக்கிற காற்றிலே அந்த ஆளுடைய சத்தம் இங்கே இருக்கிறது. அவைகளை இந்த ரேடியோ அலைகள் ஈர்த்து உங்கள் காதுகள் கேட்கும்படி கொடுக்கிறது. அதே போலத்தான் பரிசுத்த ஆவி என்கிற அந்த ரேடியோ கருவியை கர்த்தர் உங்களுக்குள் விதைத்து வைத்திருக்கிறார். உலகம் முழுவதிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சப்தம் ஒலிக்கும் பொழுது உன்னுடைய கருவி ஆக்டிவேஷன்ல இருந்தா அந்த வார்த்தையை அது கேட்கும், அது பார்க்கும், அது புரிந்து கொள்ளும், அதை பெற்றுக்கொள்ளும். அதுதான் கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகம் என்று சொல்லுகிறார். இனி வருகிற காலங்களில் சபைகளில் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். அதான் கடைசி காலம். உன் குமாரர்கள் குமாரத்திகள் தரிசனங்கள் காண வேண்டும். அதுதான் கடைசி காலம். இது வசனம், இது என் அபிப்பிராயம் அல்ல. உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அதுதான் கடைசி காலம். உங்கள் ஊழியர்கள் யாராயிருந்தாலும் அந்நாட்களில் ஊழியக்காரர்களும் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். அவன் தீர்க்க தரிசனம் பேச வேண்டும். யார் சொன்னது தரிசனம் ஒழிந்து போனது? யார் சொன்னது கர்த்தர் பேச மாட்டார் என்று? யார் சொன்னது கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார் என்று? வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இது கடைசி நாட்களானால் உன் குமாரன் தீர்க்க தரிசனம் சொல்லணும், உன் குமாரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லணும், நம் ஊழியக்காரன் தீர்க்க தரிசனம் சொல்லணும். அப்படித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம்.
இன்றைக்கு சொல்றாங்க, மீனவர்கள் சொல்றாங்க, கடல் முன்ன மாதிரி இல்ல ஐயா, கடல்லாம் கலங்கி காணப்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்குமோ தெரியவில்லை, மழை பெய்ய வேண்டிய காலத்தில் குளிரடிக்கிறது, குளிரடிக்க வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கிறது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்துல பனி பெய்கிறது, என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, பூமியினுடைய நிலை மாறிவிட்டது, பூமியினுடைய சத்துவங்கள் மாறிவிட்டது, சமுத்திரம் மாறிடுச்சு, மீன்கள் ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் செத்து கரை ஒதுங்கி கொண்டிருக்கின்றன, என்ன நடக்குமோ நமக்கு தெரியல, அத்தனை பயங்கரங்கள் தோன்றுகிறது என்று சொல்றாங்க. நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு யாரும் விஞ்ஞானபூர்வமான ஆதாரமெல்லாம் சொல்ல வேண்டாம், வேத வசனத்தில் சொன்ன யாவும் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்க காண்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இயேசுவுடைய வருகைக்கு முன்பும் உலகத்தின் கடைசி சுற்றில் நிற்கும் பொழுது உலகத்துல என்னென்னலாம் நடக்கும் சொன்னாரோ அது எல்லாம் எழுத்து மாறாமல் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது, நம் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. வானத்துல என்ன நடக்கும் கர்த்தர் சொன்னாரோ அந்த அடையாளங்கள் நடக்குது. கடல்கள் அலைகள் முழக்கமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல படித்து பாருங்க, கடல் அலைகள் முழக்கமாயிருக்குமா. சாதாரணமா கடல் அலைகள் சத்தம் போட்டுட்டு தான் இருக்கும். கர்த்தர் அப்ப விசேஷித்து சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நீங்க பார்த்த மாதிரி இல்ல, இதுவரைக்கும் எப்போது இருக்கிற மாதிரி இல்ல, ஒரு பயங்கரமா எக்ஸ்ட்ரீமா இயற்கை தாண்டி அளவை தாண்டி பெரிய அளவிலே சமுத்திரத்தின் அலைகள் முழங்கும் என்பதுதான் அதனுடைய பொருள். சாதாரணமா முழங்குற முழக்கத்தை இயேசு சொல்ல மாட்டார். இனி வருகிற சுனாமி அலைகள் அவர் சொன்னாருங்க, கடல்களில் பெரிய பெரிய அலைகள் தோன்றும். சுனாமி என்றால் என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? ஜப்பானிய மொழியிலே பேர் அலைகள் என்று பெயர். அதான் சுனாமி என்றால் பேர் அலைகள். ஜப்பான் மொழியில் இருக்கிற வார்த்தை இந்த வார்த்தை பேர் அலைகள். இயேசுதைத்தான் சொன்னார், அலைகள் முழக்கமாயிருக்கும், பேரலைகள் தோன்றும், சமுத்திரங்கள் கரை கடக்கும், சமுத்திரங்கள் கலக்கப்படும். இதெல்லாம் வேதத்துல சொன்னது நடந்து கொண்டே இருக்கிறது. கடல்ல என்ன நடக்கும் கர்த்தர் சொன்னாரே, அது கடல்ல நடக்குமானால் சபையில் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அது சபையில நடக்க வேண்டாமா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில் என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே, அது நடக்க வேண்டாமா? கர்த்தர் சொன்னார், அந்த நாட்களில் என் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். இதான் கடைசி காலம். கர்த்தர் தன் ஊழியக்காரர்கள் மேல் தன் அபிஷேகத்தை ஊற்றுகிற காலம். அப்பொழுது ஊழியக்காரர்கள் தன் வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எழுதியிருக்கா இல்லையான்னு பாருங்க உங்க வேத புஸ்தகத்துல. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 வசனங்கள் அவர் சொல்றார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமார்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், வயோதிபர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை பார்ப்பார்கள். அந்நாட்களில் என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். தீர்க்க தரிசன வரமும் வல்லமையும் இல்லாத ஒரு ஊழியக்காரனை இனிமே நீங்க கண்டால் அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலே நான் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கலாம், ஆனா என்னுடைய ஊழியக்காரன் மேல் கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மேல் தன் அபிஷேகத்தை ஊற்றுவார். எவன் மேல் தீர்க்க தரிசன வல்லமை, தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன ஊழியம் அவன் மேல் இறங்குகிறதோ அவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். அது கடைசி கால அடையாளம்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அது இல்ல அப்படிலாம் வராது, அப்படிலாம் பார்க்க மாட்டோம்னு சொன்னா இருக்கலாம், நீங்க ஊழியக்காரரா இருக்கலாம். ஆனா தேவன் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் அவருடைய ஊழியக்காரலா இருந்தா தான் நீ தீர்க்க தரிசனம் பேசுகிற ஊழியக்காரனாய் மாற முடியும் என்று நான் அல்ல, நீங்கள் கையில் வைத்திருக்கிற வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. யாராவது சொன்னா அதெல்லாம் தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போச்சு, நான் ஊழியம் தான் செய்யறேன், நான் என்னைக்காவது தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கேனா அப்படின்னு எந்த ஊழியக்காரன் சொன்னா சொல்லுங்க. அது உங்களை பத்தி சொல்லலங்க. கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார். எவன் ஒருவன் தேவனுடைய ஊழியக்காரனோ அவன் மேலதான் ஊத்துவேன்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்லுங்க. எல்லா ஊழியக்காரன் மேல, என் ஊழியக்காரன் மேல், என்னால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரையிடப்பட்ட என் ஊழியக்காரன் தீர்க்க தரிசன ஊழியக்காரனா புறப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது நடக்கும், அது நடக்கும், நடக்க ஆரம்பித்து விட்டது. வானங்கள் மாற ஆரம்பித்து விட்டது,
சமுத்திரம் மாற ஆரம்பித்து விட்டது. பூமியின் சத்துவங்கள் அசைய ஆரம்பித்து விட்டது. இது கடைசி காலம் என்பதை யாரும் சொல்லித்தராமலே நமக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளும், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும், மக்களுக்கு விரோதமாய் மக்களும், யுத்தங்களும், யுத்தத்தின் செய்திகளும், நிலநடுக்கங்களும், கடல் அலைகளின் முழக்கத்தின் சத்தமும், சத்துவங்கள் அசைக்கப்படுவதும், எரிமலை வெடித்து சிதறுவதும், ஜனங்களுடைய உயிர்கள் கொத்து கொத்தாய் வரிப்பதும் நம்முடைய கண்கள் காண இப்பொழுதே நிறைவேறுகிற காலமாயிருக்கிறது. அது நிறைவேறி அது கடைசி காலம் என்றால் இது நிறைவேறி இதுவும் கடைசி காலம்தான் என்பதை மெய்ப்பித்தே தீர வேண்டும். அல்லேலூயா. அதற்காய்த்தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோட பேச விரும்புகிறார், உலகத்தோட பேச விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டவனோடும் ரட்சிக்கப்படாதவனோடும் யாவரோடும் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் பேச விரும்புகிறார். யாரை கொண்டு? உன்னை கொண்டு, என்னை கொண்டு, நம்முடைய ஊழியத்தை கொண்டு, சபையை கொண்டு கர்த்தர் பேச விரும்புகிறார். இதோ ஒரு பெரிய தீர்க்க தரிசன முழக்கம், தீர்க்க தரிசன அலை, தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வல்லமை தம் ஜாதிகள் மேலும் ஜனங்கள் மேலும் கடந்து வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது வரும், தேசத்தை சந்திக்கும், தேசத்தை சுத்திகரிக்கும், தேசத்தை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இன்றைக்கு நீ ஆயத்தமாயிருந்தா இன்றைக்கே அந்த வல்லமை உன்னை நிரப்பும், அந்த வரம் உன்னை மூடும். உன் குமாரர்களின் கண்கள் திறக்கப்படும், குமாரத்திகளின் கண்கள் திறக்கப்படும், உன்னுடைய வாலிபனின் கண் திறக்கப்படும், உன் சபையின் கண் திறக்கப்படும், உன் ஜனத்தின் கண் திறக்கப்படும்.